5 மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் இன்று முதல் நமக்கு தீவிரமடையும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், எல்லா நாளும் மழை வராது. கண்டிப்பா நமக்கு ஓரிரு நாட்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு, அதுக்கப்புறம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகமாக வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிறத கடந்த முறை வானிலை அறிக்கை கொடுக்கும் போதே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதே போல தான் தமிழகத்தில் தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையிலையும் ஒரு சில மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். அப்ப எந்த மாவட்டங்கள்ல மழை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை தீவிரமாகி வந்த நிலையில இன்னும் அடுத்து ஓரிரு நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நண்பர்களே, நீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. கிளிக் பண்ணலாம் உடனே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மழை பொழிவுகள் எதன் காரணமாக வருகிறது அப்படின்னா, மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு சில மாவட்டத்தில் பகுதியாக மழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே மாதிரி விருதுநகர், தென்காசி, தேனி போன்ற மாவட்டத்தில் ஏதோ ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா, முதலாவது கன்னியாகுமரி மாவட்டம். குளச்சல், எரணியல், முத்தரணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது சில சமயங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை அல்லது மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர், திருச்செந்தூர் போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். பகலில் வெயில் வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். மாலை அல்லது இரவு நேரத்தில் கணிசமாக சில இடங்களில் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை பொழிவுகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும். தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும், மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில் பதிவாகும். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழையும், பெரும்பாலும் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் லேசான வெயில் காணப்படும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பகுதியான மழை ஓரிரு இடங்கள்ல தென் மாவட்டங்களில் இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் நாளையிலிருந்து உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தேனி மாவட்டங்கள் குறிப்பாக கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில பகுதிகளில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். விருதுநகரிலும் ஆங்காங்கே மழை வாய்ப்புகள், லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் நிச்சயம் பதிவாகும். ஆகவே தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே மழை ஒதுக்கி இருக்கும். மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. மழை பெரிதளவில் எதிர்பார்க்க முடியாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்களில் மட்டும் பகுதியாக மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கக்கூடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள். அதற்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த நீலகிரி, கோயம்புத்தூரிலும் பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது. ஏன்னா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல வலுவான கனமழை இருக்குமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில நமக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் முழுவதுமாக நீலகிரி, கோயம்புத்தூர் மிக கனமழை முதல் அதி கனமழை எல்லாம் பதிவாகும். ரெட் அலர்ட்ல நம்ம கண்டிப்பா கொடுப்போம். அது வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் விட்டு விட்டு ஒரு மிதமான மழையோ அல்லது கனமழை மட்டும் அவ்வப்போது நம்ம பதிவாகிறத பார்க்க முடியும். பருவமழை தொடங்கிய பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் வலுவான மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் மழை ரொம்பவே குறைவாக இருக்குங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் குறைவு. ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவு மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்குமான்னு கேட்குறீங்க.
ஆனா அது வந்து பெரிதளவுல மழை இருக்க போறது கிடையாது. இந்த அளவுக்கு இப்ப வந்த மழை அளவுக்கு மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் முதல் வாரத்துல இருக்க போறது கிடையாது. அதனால சிலர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க, ப்ரோ கண்டிப்பா மழை வருமா? ஏதோ மார்ச் இறுதியில மழை வரும்னு சொல்றாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல மழை கொஞ்சம் வரும்னு சொல்றாங்க. இத நம்பலாமா ப்ரோ? அப்படின்லாம் சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதனால மழை வந்து இப்போ இந்த மார்ச்ல 10 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் பெய்த அளவுக்குலாம் மழை இருக்காது. ஒரு சாரல் மழை வேணா அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு மிதமான மழை இருக்குமே தவிர, ரொம்ப வலுவான கனமழை 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருக்க போறதில்ல. வெயிலுடைய தாக்கம் தான் நமக்கு மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் முதல் வாரத்துல இருக்க போகுது. அதைத் தொடர்ந்து அடுத்த வலுவான கனமழை, நீங்க எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை, அதி கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம், அதாவது 9 சென்டிமீட்டர் அல்லது 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவுகள் எப்போ பதிவாகுதோ அப்போ உங்களுக்கு நம்ம தேதிகள் வந்து அறிவிக்கிறோம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. தற்போதைய நிலவரப்படி நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு. பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமடையும். ஆகவே உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புள்ளது. சில பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே, அதாவது 39 மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் வருகிற நாட்களில் பதிவாகும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அனல் காற்றும் மிக மோசமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அனல் காற்று பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயில் உச்சகட்டமாக இருக்கும். பல்வேறு பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கும். டெல்டா மாவட்டங்கள் சில இடங்களில் லேசான மழையும் பெரும்பாலும் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை அதிகமாக காணப்படும். டெல்டா மாவட்டங்கள் சில இடங்களில் லேசான மழையும் பெரும்பாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெரும்பாலும் வெயிலுடைய தாக்கமும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கும். அந்த ஒரு சில இடங்கள் லேசான மழைன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அந்த நாகப்பட்டினம், வேதாரண்யம், கோடிக்கரை, இந்த கடலோர கடலொட்டி இடங்கள்ல வேணா வானம் ஓரளவு மேகமூட்டம், லேசான மழை மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் இருக்கலாம். மற்றபடி வந்து டெல்டா மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து பகல் நேரங்களில் தீவிரமாக தான் செய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நெல்லையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மதுரையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், விருதுநகரில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது. இதுதான் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவாக நம்ம பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 37.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்கிறது. ஆகவே இனி வருகிற நாட்களில் கணிசமாக இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் வேணா லேசானது முதல் மிதமான மழை பெய்யுமே தவிர எல்லா இடத்துலையும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. பாருங்க, மதுரையில் இப்போவே 37.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மறுபடியும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்து வருகிற நாட்களில் 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸாகவும் தொடர்ந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகளும் இனி வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்களில் வெயிலுடைய தாக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து தீவிரமடையும். நமக்கு பகல் நேரங்களில் அனல் காற்று பொறுத்தவரை தீவிரமாக வீசக்கூடும்.